இமானுவேல் சேகரன் நினைவு தினத்திற்கு இன்று வருகை தந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ராமநாதபுரம் காவல்துறை ஏன் இவ்வளவு மெத்தமாக செயல்பட்டது என்று ஒரு கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இமானுவேல் சேகர் குரு பூஜையை முன்னிட்டு இன்றைக்கு பல்வேறு தலைவர்கள் அவருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்திய நிலையில் தற்போது அந்த விவகாரத்தில் உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எங்களுக்கு மதுரை மாவட்டத்தில் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுத்து அளித்து வந்தார்கள். சிவகங்கையில சரியான முறையில் பாதுகாப்பு கொடுத்து இங்க கூட்டி வந்தார்கள். ராமநாதபுரத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லாம் சரியான முறையில் இங்க நடத்தவில்லை. வருத்தத்துக்குரியது. ஏன் ராமநாதபுரம் காவல்துறை இவ்வளவு மெத்தனமாக இருக்கிறது என்ற வருத்தத்தை நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். நாங்கள் கட்டுப்பாடோடு வருகிறோம், ஆகையால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர்கள் வரும்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்துறை காவல்துறை கண்காணிப்பாளர் ஏன் இதை ஒழுங்குபடுத்தவில்லை? இது வேதனைக்குரிய விஷயம். நாங்கள் எல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கிறோம். இது மனநிறைவோடு முடிந்திருக்கிறது. ஒருவேளை கட்டுப்பாடு இல்லாமல் தள்ளுமுள்ளு நடந்திருந்தால் இது யார் பொறுப்பேற்பது? உண்மையிலே காவல்துறை ராமநாதபுரம் மாவட்டம் சரியாக இனிவரும் காலங்களில் செயல்பட வேண்டும். அங்கங்கே நிற்க வைப்பது, தலைவர்களை பிடிப்பது, சிறை பிடிப்பது போன்று இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நானே வருகிறேன், யாரும் கூட கிடையாது. எங்களுக்கு மதுரை மாவட்டத்தில் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுத்து அளித்து வந்தார்கள். சிவகங்கையில சரியான முறையில் பாதுகாப்பு கொடுத்து இங்க கூட்டி வந்தார்கள். ராமநாதபுரத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லாம் சரியான முறையில் இங்க நடத்தவில்லை. வருத்தத்துக்குரியது. ஏன் ராமநாதபுரம் காவல்துறை இவ்வளவு மெத்தனமாக இருக்கிறது என்ற வருத்தத்தை நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். நாங்கள் கட்டுப்பாடோடு வருகிறோம், ஆகையால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர்கள் வரும்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்துறை காவல்துறை கண்காணிப்பாளர் ஏன் இதை ஒழுங்குபடுத்தவில்லை? இது வேதனைக்குரிய விஷயம். நாங்கள் எல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கிறோம். இது மனநிறைவோடு முடிந்திருக்கிறது. ஒருவேளை கட்டுப்பாடு இல்லாமல் தள்ளுமுள்ளு நடந்திருந்தால் இது யார் பொறுப்பேற்பது? உண்மையிலே காவல்துறை ராமநாதபுரம் மாவட்டம் சரியாக இனிவரும் காலங்களில் செயல்பட வேண்டும். அங்கங்கே நிற்க வைப்பது, தலைவர்களை பிடிப்பது, சிறை பிடிப்பது போன்று இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நானே வருகிறேன், யாரும் கூட கிடையாது.